அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 சிறப்பாக போயிட்டுருக்கு. அதாவது கவுன்சிலிங் பேஸில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்அப் பண்ணி அவங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுறது மற்றும் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுறது அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை வந்து சிரமமாக இருக்கலாம். அவங்களுக்காக நான் பிரத்யேகமாக தயார் பண்ண ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெய்டு ஆப், ஓகேங்களா. இந்த வெப்சைட் வந்து பாருங்கள். நான் அங்கே வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ தமிழ்நாடு சாய்ஸ் லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம்லைன் டாட் ஆப். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் வந்து ஆல்ரெடி நான் இப்போ டெமோ காமிச்சிருக்கேன் லேப்டாப் மூலிமா. இன்றைக்கி வந்து நான் மொபைல் மூலமாக டெமோ காமிக்க போகிறேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப் வாங்க விருப்பம் இருந்து அமௌண்ட் சென்ட் பண்ண பின்னாடி தான் உங்களோட லாகின் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் விருப்பங்கிறோம் வாங்கிக்கலாம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டே வாங்குங்க. இது வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது, விருப்பம் தான் வாங்குங்க, ஓகேவா. லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்படி தான் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ். அண்ட் சிம்பிளாக இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ யார் லாகின் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஆக்டிவாக பண்ணல, எதுவுமே பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் அவுட் ஆகிட்டு நம்ம ரீலாகின் பண்ணி தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும், ஓகேவா. அது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சருக்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்டிகுலர் காலேஜ் மட்டும் தான் சார் இன்ட்ரெஸ்ட். ஓகே ஃபைன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் கோட் 1014, ஓகேங்களா. செலக்ட் பண்ணியாச்சு. அந்த காலேஜ் வந்து இங்கே வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஃபில்டர் காமிப்போம், இங்கே பாருங்கள். ஸோ அந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு தெரியும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் மார்க் அண்ட் கரஸ்பாண்டிங் ஜென்ரல் ரேங்கிங் தெரியும். ஃபஸ்ட்டு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி. ஸோ பர்டிகுலர் காலேஜ்ன்றதுனால அவங்க வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் ஒரு காலேஜ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேங்கிங் வைஸை வந்து நம்ம ஃபில்டர் கூட பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அந்த கேட்டகரியில் இதை வந்து ஃபில்டர் பண்ணி காமிக்கும், ஓகே. 172.5 ஸ்டார்ட் பண்ணி 126 வரையும் இந்த காலேஜில் சில டிபார்ட்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதை டவுன்லோட் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம், ஓகேங்க. டவுன்லோட். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு, ஓகே சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காலேஜ் பேஸ் பண்ணி சார் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே ஃபைன். என்ன அதுவுமே வந்து நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக செக் பண்ணலாம் வாங்க. ஓகே சார், நான் பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா கம்யூனிட்டிக்கு பார்க்கணுன்னு ஒரு இம்பார்ட்டண்ட் அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டி சார். ஓகே, என்ன பிரான்ச் எடுக்கலாம்? ஏஎம்மா? ஓகே, ஏஎம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஜோனில் மட்டும் வேணும், கோயம்புத்தூர் ஜோனில் மட்டும் வேணும்னா ஓகே. ஓகே, அப்படி செலக்ட் பண்ண உடனே அங்கே இருக்கிற காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகிடும். இங்கே பாருங்கள், கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜ் கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே லிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். காலேஜ் நேம், அதுக்கப்புறம் பிரான்ச் கோட், அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியோட இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பர்டிகுலராக பிசி மட்டும் எடுக்கிறதுனால நம்மளுக்கு பிசி மட்டும் தான் ஃபில்டர் ஆகி காமிக்கும், ஓகே. நெக்ஸ்ட்டு இதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், 185 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது ஓப்பனிங் அந்த எந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலேஜ் நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் எந்த காலேஜ்னு சொல்லிட்டு, அதுவுமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளோசிங் கட் ஆஃப் மார்க், அதாவது இது க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க் ஃபார் த அந்த காலேஜ். ஸோ லோவஸ்ட் கட் ஆஃப் மார்க் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லியுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக 90.5 வந்து அந்த க்ளோசிங் கட் ஆஃபில் லோயஸ்ட் கட் ஆஃபாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அது கரஸ்பாண்டிங் ஜென்ரல் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 1,92,699, ஓகே. இது ஆப்ஷன் 2, ரெண்டாவது ஆப்ஷனில் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டிக்கு, ஓகே. இதையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சார் இது ஓகே சார், நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 4 காலேஜஸ் கம்பேர் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஜாயின் பண்ணுறோமா இல்லையா? ஓகே ஃபைன். 2 காலேஜஸ் 3 காலேஜஸ், ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 காலேஜை கம்பேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கம்பேர் அப் டு 5 காலேஜஸ் சொல்லிட்டு ஒரு மெனுவில் நீங்கள் வந்து 5 காலேஜஸ் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச காலேஜாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜாக இருக்கலாம், அது மாதிரி. ஓகே, இன்னொரு காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 5 காலேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணோடனே யூ கேன் ஒன்லி செலக்ட் அப் டு 5 ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வேணுனாக்கா நீங்கள் வேறு எதனா காலேஜை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு சார் ஓகே சார் காலேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் சார் வேணும். ஓகே ஃபைன், அதுவுமே நம்ம வந்து இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இசி செலக்ட் பண்ணலாம் அந்த முறை, ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நம்ம சிஎஸ் போட்டோம். இசி செலக்ட் பண்ணிக்கலாம். சார் பர்டிகுலர் கம்யூனிட்டி வேணும் தான் சார் வேணும் சார், நான் பிலாங்கிங் டு த எம்பிசி கம்யூனிட்டி சார். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் காலேஜ் லிஸ்ட் வந்துடும். நம்ம செலக்ட் பண்ண 5 காலேஜஸ், அதோட கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்கிங் வந்துடும். இங்கே பாருங்கள் ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 198.5, 157. ஓகே, கலர் வந்து தெரில, பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து 144.5, ஸோ கரஸ்பாண்டிங் ஜென்ரல் ரேங்கிங். நம்ம இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே சார், டவுன்லோட் பண்ணிட்டுங்க, எனக்கு எடுத்து காமிங்க சார், நான் அப்போ தான் நம்புவேன்னா. ஓகே ஃபைன். ஸோ டவுன்லோட். ஓகே, இப்போ பாருங்கள் இன்னும் டைமில் வந்து டவுன்லோட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். 51. ஓகே, லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணதை உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் 1 பார்த்தீங்களா. ஸோ நம்ம 5 காலேஜ் செலக்ட் பண்ணோம்ல, அந்த 5 காலேஜ் டீட்டெயில்ஸு, கரஸ்பாண்டிங் கட் ஆஃப் மார்க். ஸோ 198.5, 157.5, 147.5, அதுக்கான ஜென்ரல் ரேங்கிங். ஸோ மற்ற 2 காலேஜஸ் வந்து டேட்டா இல்லை. என்ன ரீசன்னா லாஸ்ட் இயர் அந்த காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஃபில் ஆகல இந்த கரஸ்பாண்டிங் கேட்டகரியில். ஓகே, யாரெல்லாம் இந்த ஆப் வாங்க விருப்பம் இருக்கீங்களோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள். பாய். இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பாய். Thank you so much for watching this video. Bye.